மனித உரிமை பாதுகாப்பு கழக நேஷனல் சேர்மன் MA ஸ்டாலின் அவர்கள் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழிலாளர்களின் உழைப்பே நாட்டின் வளர்ச்சியின் அடித்தளம் என்றும் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். மே தின இந்த நல்ல நாளில் இந்த தொழிலாளர் தினத்தை காண்கிற அனைத்து தொழிலாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டட தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் இதர தொழிலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாளில் நம்முடைய நாட்டில் சமத்துவம், ஒருநிலைப்பாடு, ஒரு சந்தோஷம், சமாதானம் எல்லாருக்குள்ளே காணப்படணும். தொழிலாளர்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நாடு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையும் ஒரு முன்னேற்ற பாதையும் அடைய முடியும். அதனால எல்லா தொழிலாளருக்கும் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 4ஆம் தேதி நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பின்னர் மின்னணு வாக்கு இயந்திர வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை செயல்முறை சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் முழு பாதுகாப்புடன் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேசிய மனித உரிமை பாதுகாப்பு கழக நேஷனல் சேர்மன் MA ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது.